சோத்திரம் சோத்திரம். நல்லா இருக்கீங்களா? இந்த செடி எப்படி இருக்குது உங்களுக்கு? பச்சை பச்சேர்னு இருக்கா? பச்சை பச்சேர்னு இருக்கா? செடி பச்சையாக இருக்கா? அழகாக இருக்கா? பார்த்தீங்களா? அழகாக பச்சையாக தூரோடு அப்படியே நிற்கிதில்ல. அப்போ இந்த பச்சையிலையும் நீங்கள் பார்க்கும்போது சிகப்பு கலரில் பூ பூத்துருக்கு பாருங்கள். நல்லா அருமையாக சூப்பராக செக்கச்சவேர்னு பூ பூத்துருக்கு. அப்போ இதை தேவன் இப்படி விதையை போட்டு அதை உருவாக்குறத நம்ம கண்ணால் காண முடியாது. சில நேரத்தில் அது ஒரு நாற்றாக இருக்கும்போது நினப்ப, இது என்னடா ஒரு நாற்று இப்படி இருக்குது, இது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த காட்டு செடியை போல் இருக்கும். அது ஒரு பூச்செடி போல் இல்லாமல் இருந்தாலும் அதை பூக்கும்போது உங்களுடைய கண்களை நீங்கள் அந்த செடியை பார்க்கும்போது உங்களுடைய கண்களை அப்படியே பறிக்குது அந்த பூ. அப்படின்னா நீ என்னை பார், நீ எங்களை பார், இந்த கலரை பார், நீ இந்த செடியை பாருன்னு அது பறிக்குது, நம்மளை பறிக்குது. அப்போ அதே போல் தேவ பிள்ளைகள் எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கண்ணில் பறித்து கொள்ள வேண்டும். நம்மளை பார்க்கும்போது கண்களில் பறித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜெபத்தில் நம்ம தரித்திருக்க வேண்டும். அப்போ இதே போல் வளர்ந்து வரும்போது அப்போ இந்த உப்பான்னு முத்தம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் இதே போல் சொல்லணும். உங்கள் பேரை சொல்லணும். அழகா பூத்திருக்கப்பா, அழகா பூத்திருக்க மகனே, அழகா பூத்திருக்க மகளே. உன்னை குறித்து எனக்கு கவலையே இல்லையே. மற்றவங்கள குறித்து தானே கவலைப்படுறேன், மற்ற குடும்பங்களை குறித்து கவலைப்படுறேன். ஆனால் உன்னை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஏன்னு கேட்டால், நான் என்ன நினைத்தேனோ அதே போல் நீ வளர்ந்து ஆனால் பூக்க ஆரம்பிச்சிட்டல்ல. ஆனால் இதே போல் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நான் எங்கேயும் காண முடியாது. ஆனாலும் உன்னைய உருவாக்குனதுக்கு, உன்னைய மண்ணுக்குள்ளேருந்து களிமண்ணுக்குள்ளேருந்து உன்னை சுமந்ததுக்கு, சாக்கடையிலேருந்து உன்னை சுமந்ததுக்கு அன்றாணி பூத்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுவது போல் இந்த நாளையில் கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கள். இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க, கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. வளர்ந்துருங்க, எதுலையாவது ஒரு காரியத்தில் வளங்க. ஒரு வேளை ஜபத்திலையாக இருக்கலாம், ஒரு வேளை பாடல் படிக்கிறதுல இருக்கலாம், ஒரு வேளை செய்தி கொடுக்குற ஏதோ ஒன்றில் தேவன் பயன்படுத்த வரைக்கும். ஆனால் காத்திருக்கணும். நிறைய பேரை காத்திருப்பது அல்ல. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, காத்திருக்கவே மாட்டாங்க. எடுத்துட்டு அதை செய்யணும் இதை செய்யணும். ஆனால் அப்படி இருக்காமல் நீங்கள் காத்திருங்க. ஏற்ற நேரம் வரும்போது எல்லாம் பார்க்கும்படியாக தேவன் காரியங்களை உங்களை உயர்த்துவாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.